ஓம் சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ பக்தரட்சக நமோ 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 சுரரட்சக பக்தரட்சக நமோ 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 சுரநாசக. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, கலியுகத்தின் தெய்வமாக போற்றுகின்ற அலங்கார கந்தன் நல்லூர் கந்தனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 25ஆம் நாள் 10/8/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைப்பதற்கு இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அதிகாலை வேளையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த பிரத்யக்ஷ தெய்வத்தை யாரெல்லாம் நமஸ்காரம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்களை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தி காலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த அங்கிருந்து புறப்படுகின்றதாகிய கதிர்களுக்கு உண்டு. இதைத்தான் அபிராமி பட்டர் கூட அம்பாளை வேண்டி இந்த அபிராமி அந்தாதி பாடுகின்ற பொழுது முதல் பாடலிலே சொல்லுவார், உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். உதிக்கின்ற செங்கதிர், சூரியன் உதிக்கின்ற பொழுது வட்ட வடிவமான சிகப்பு நிறத்திலே ஒரு கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் உடம்பிலே பட்டால் நோய் நொடிகள் எல்லாம் விலகக்கூடிய சக்தி சூரிய வழிபாட்டுக்கு உண்டு என்பதனாலே தான் முன்னோர்கள் காலையிலே சூரிய நமஸ்காரம் செய்தார்கள். அவ்வாறு ஒரு சிறப்போடு கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாமும் சூரிய பகவானையும் வழிபட்டு இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்வதோடு அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மகோற்சவத்தில் இந்த 13ஆவது நாள் உற்சவமாக அங்கு வருகின்ற அடியவர்களெல்லாம் பக்தி சிரத்தையாக வந்து இறைவனுடைய அலங்கார காட்சிகளை கண்ணார கண்டு ஆண்கள் அங்க பிரதட்சணம் செய்வது, பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் அடியளந்து செல்வது, நேர்த்திக்கடன்கள் செய்வது, காவடி எடுப்பது, அந்த காவடியிலே பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, வேல் காவடி என்று அழகாக பல தேசங்களிலிருந்தும் பல கிராமங்களிலிருந்தும் பல நகரங்களிலிருந்தும் நாலா பக்கமுமாக இருந்து கால்நடையாக அடியார்கள் புடைசூழ இந்த காவடிகள் வருகின்ற ஒரு சிறப்பு நல்லூர் கந்தனுக்குண்டு. 40 மைல் 50 மைல் 60 மைல் தூரத்திலே இருந்து கூட காவடி எடுத்து வருவார்கள். அவ்வாறு ஒரு அழகான சிறப்பான இந்த உற்சவத்திலே ஆங்காங்கு தண்ணீர் பந்தல்கள், ஆங்காங்கு அலங்கார பந்தல்கள் போடப்பட்டு இந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருவது. இந்த யாழ்ப்பாண குடாநாடே தெய்வீகத்தன்மையோடு எங்கு பார்த்தாலும் நல்லூர் கந்தனுடைய அடியார்களை கூட்டம் கூட்டமாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலே பக்தி சிரத்தையோடு அங்கு செல்லுகின்றதை பார்க்கக்கூடியார்கள்.
இவ்வாறு இந்த ஆலய வழிபாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது தயவு செய்து பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு இந்த நாகரீக உடைகள் தவிர்த்து நமது சமய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை எடுத்து கூறுகின்ற வகையிலே கலாச்சார உடைகள். ஆண் பிள்ளைகள் வேட்டி சால்வையோடு கோவிலுக்கு போக வேண்டும். பெண்கள் தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து செல்ல வேண்டும். இளம் வயது பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். சிறு குழந்தைகள் பட்டுப்பாவாடை அணிந்து செல்லுகிறோம். அதிலே ஒரு அழகு. ஆழ்பாதி ஆடை பாதி. இந்த இறை வழிபாட்டிலே நமது கலாச்சார உடைகளோடு சென்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இறைவனுடைய திருவருளும் இன்னும் ஒரு மடங்கு நமக்கு கூடவாக கிடைக்குமா. இந்த நல்லூர் கந்தன் அலங்கார கந்தனுடைய இந்த உற்சவ காலங்களில் சென்று வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும். இன்று ஞாயிற்றுக்கிழமை, அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆவணி ஞாயிறு, முதலாவது ஞாயிறு. ஆவணி மாதம் பிறக்கின்றது. தமிழ் மாதமாகிய ஆவணி மாத பிறப்பு 17ஆம் திகதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்ற நல்ல சிந்தனையோடு தொடர்ந்து நாம் நல்லைக்கந்தனுடைய உற்சவங்களையும் இந்த ஆவணி ஞாயிற்றினுடைய சிறப்பையும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.